என் அன்பு குழந்தையே, நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். உன் நண்பர்கள் துரோகம் செய்ததால் உன் மனம் வேதனைப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். உன் கண்ணீர் ஒவ்வொரு துளியும் என் இதயத்தை தொடுகிறது. ஆனால் என் பிள்ளையே, இந்த துரோகம் உன் வாழ்க்கையின் முடிவல்ல. அது ஒரு புதிய ஆரம்பம். நான் உன் முன்னே நின்று உனக்கு வழிகாட்டுகிறேன். உன் மனதில் குடியிருக்கும் கோபத்தையும் வேதனையையும் என்னிடம் ஒப்படைத்து விடு. நான் உன் பாரத்தை சுமக்கிறேன். உன் துன்பத்தை என் வேலால் வெட்டி எறிந்து விடுவேன். நீ மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். என் குழந்தையே, நண்பர்களின் துரோகம் என்பது வாழ்க்கையில் நிகழும் ஒரு சோதனை மட்டுமே. இந்த உலகத்தில் பல மனிதர்கள் வாழ்கிறார்கள். அவர்களில் சிலர் உன் நன்மையை விரும்புவார்கள், சிலர் உன்னை புரிந்து கொள்வார்கள், சிலர் உன்னை ஏமாற்றுவார்கள். ஆனால் இவை அனைத்தும் உன் ஆன்மீக வளர்ச்சிக்காக நடக்கிறது. நீ அவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிப்பு என்பது அவர்களுக்காக நீ செய்யும் உதவி அல்ல, அது உன் ஆன்மாவின் சுத்திகரிப்பு. உன் இதயத்தில் இருக்கும் விஷத்தை அகற்ற மன்னிப்பு ஒரு மருந்து. வெறுப்பு உன் மனதை எரித்துவிடும், ஆனால் அன்பு உன் ஆன்மாவை தூய்மையாக்கும். உன் மனதில் எழும் கோபத்தை நான் புரிந்து கொள்கிறேன். அவர்கள் உன் நம்பிக்கையை முறித்துள்ளார்கள், உன் இதயத்தை நொறுக்கியுள்ளார்கள். நீ அவர்களுக்காக செய்த அன்பு, நேரம், சேவை அனைத்தும் வீணாகிவிட்டது போல் உணர்கிறாய். ஆனால் என் பிள்ளையே, அன்பு ஒருபோதும் வீணாகாது. நீ செய்த நல்லவை அனைத்தும் உன் ஆன்மீக கணக்கில் சேர்ந்துள்ளது. அவை உன் புண்ணிய கர்மாவாக மாறியுள்ளன. உன் நல்ல செயல்கள் உன்னை பாதுகாக்கும், உன் எதிர்காலத்தை பிரகாசமாக்கும். துரோகம் என்பது உன் மனதின் கண்ணாடியில் ஒரு கரை போன்றது. அந்த கரையை நீ அழிக்க விரும்புகிறாய், ஆனால் அதை எப்படி அழிப்பது என்று தெரியவில்லை. நான் உனக்கு அந்த வழியை சொல்கிறேன். முதலில் உன் மனதை அமைதிப்படுத்து, தியானம் செய், என் மந்திரத்தை ஜபம் செய். உன் சுவாசத்தில் என் நாமத்தை கலந்துவிடு. நீ உன் மனதில் இருந்து அவர்களை நினைத்து வேதனைப்படுவதை நிறுத்து. அதற்கு பதிலாக என் அருளை நினைத்து மகிழ்ச்சி அடை. என் குழந்தையே, நண்பர்கள் வருவார்கள், போவார்கள், ஆனால் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். என் அன்பு மாறாதது, என் பாதுகாப்பு நிரந்தரமானது. நீ ஏன் மனிதர்களின் நம்பிக்கையில் இவ்வளவு ஆழமாக மூழ்கினாய்? அவர்கள் எல்லாரும் மாறக்கூடியவர்கள். அவர்களின் மனம் ஏற்ற இரக்கத்துக்கு உட்பட்டது. ஆனால் நான் அசையாதவன், மாறாதவன். என் அருளில்தான் உன் நிலையான சந்தோஷம் இருக்கிறது. துரோகம் செய்தவர்களை நீ வெறுக்க வேண்டாம். அவர்களுக்காக வருந்தவும் வேண்டாம். அவர்கள் தங்கள் கர்மத்தின் பலனை அனுபவிக்க வேண்டும். அது என் பொறுப்பு. நீ உன் கர்மத்தை சுத்தமாக வைத்துக்கொள். துரோகத்திற்கு பதிலாக நீ துரோகம் செய்யாதே. பழிக்கு பதில் பழி வாங்காதே. அதற்கு பதிலாக அவர்களுக்காக நல்வாழ்த்துக்கள் வேண்டு. அவர்களின் மனம் மாற வேண்டும் என்று பிரார்த்தனை செய். இதுதான் ஒரு உண்மையான பக்தனின் அடையாளம். என் பிள்ளையே, நீ இப்போது வலிமையான பாடம் ஒன்றை கற்றுக்கொண்டிருக்கிறாய். உலகத்தில் யாரையும் அவர்களின் வார்த்தைகளால் மட்டும் நம்பிவிடாதே. அவர்களின் செயல்களை பார். அவர்களின் மனதில் உள்ள உண்மையான நோக்கத்தை புரிந்து கொள். எல்லாரும் நல்லவர்கள் என்று நம்புவது அப்பாவித்தனம். அதே நேரத்தில் எல்லாரும் கெட்டவர்கள் என்று நம்புவது கூட தவறு. உன் புத்தியை பயன்படுத்து. உன் இதயத்தின் குரலை கேள். என் அருளை வேண்டு. அப்போது யார் உன்னிடம் உண்மையாக இருக்கிறார்கள் என்பது தெரியும். இனி நீ நண்பர்களை தேர்வு செய்யும் போது கவனமாக இரு. வெறும் இனிமையான வார்த்தைகளால் மயங்கி விடாதே. அவர்கள் கஷ்ட காலத்தில் உன்னுடன் நிற்கிறார்களா என்பதை பார். அவர்கள் உன்னிடம் ஏதாவது கேட்கும் போது மட்டும் வருகிறார்களா, அல்லது உன் நல்வாழ்வுக்காகவும் கவலைப்படுகிறார்களா என்பதை அறிந்து கொள். உண்மையான நண்பர்கள் அரிதானவர்கள். அவர்கள் உன் வாழ்க்கையில் வரும்போது அவர்களை பாதுகாத்து பராமரி. துரோகம் உன்னை பலவீனப்படுத்த வந்தது அல்ல, அது உன்னை பலப்படுத்த வந்தது. இந்த அனுபவம் உன் மனதில் ஞானத்தை ஏற்படுத்தும், உன் இதயத்தில் பரிவை வளர்க்கும். மற்றவர்கள் எப்படி வேதனைப்படுகிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வாய். துரோகம் செய்யப்பட்ட அனுபவம் உன்னை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றும். நீ மற்றவர்களை ஏமாற்ற மாட்டாய். மற்றவர்களின் நம்பிக்கையை முறிக்க மாட்டாய். இதுதான் இந்த சோதனையின் நோக்கம். என் குழந்தையே, நீ இப்போது ஒரு வழக்கறிஞர் போல் உன் மனதில் வாதாடிக் கொண்டிருக்கிறாய். அவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள்? நான் அவர்களுக்கு என்ன தீங்கு செய்தேன், என்ன தவறு செய்தேன் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய். இந்த கேள்விகளை கேட்பதை நிறுத்து. சில நேரங்களில் மனிதர்கள் அவர்களின் சுயநலத்தால், பொறாமையால், பயத்தால் தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள். அவர்களின் செயல்கள் உன்னை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை, அவர்களை பற்றிதான் சொல்கிறது. நீ உன் சொந்த வாழ்க்கையில் கவனம் செலுத்து. உன் இலக்குகளை நோக்கி செல். உன் கனவுகளை நனவாக்கு. அவர்களை பற்றி நினைத்து நேரத்தை வீணாக்காதே. உன் வாழ்க்கையில் வேறு பல அழகான விஷயங்கள் காத்திருக்கின்றன. புதிய நண்பர்கள் உன்னை காத்திருக்கிறார்கள். புதிய அனுபவங்கள் உன்னை வரவேற்க காத்திருக்கின்றன. உன் மனதை இந்த எதிர்காலத்தில் நிறுத்து. தியானம் செய்யும் போது உன் உள்ளத்தில் ஒரு பிரகாசமான ஒளி உள்ளது என்று கற்பனை செய். அந்த ஒளி என் அருளின் ஒளி. அந்த ஒளி உன் மனதில் இருக்கும் இருட்டை அகற்றுகிறது.
துரோகத்தால் உண்டான வேதனை, கோபம், ஏமாற்றம் அனைத்தையும் அந்த ஒளி எரித்து விடுகிறது. நீ அந்த ஒளியில் குளித்து சுத்தமாகிறாய். உன் இதயம் அன்பால் நிறைகிறது. உன் மனம் அமைதி அடைகிறது. இந்த நிலையை தினமும் அடைய முயற்சி செய். என் பிள்ளையே, நீ இப்போது ஒரு பாதையின் முடிவில் நிற்கிறாய். ஒரு பக்கம் கோபம், வெறுப்பு, பழிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றுடன் நிறைந்த பாதை. மற்றொரு பக்கம் மன்னிப்பு, அன்பு, அமைதி ஆகியவற்றுடன் நிறைந்த பாதை. நீ எந்த பாதையை தேர்வு செய்கிறாய் என்பது உன் கையில் உள்ளது. நான் உனக்கு அன்பின் பாதையை தேர்வு செய்ய சொல்கிறேன். அந்த பாதையில்தான் உண்மையான சந்தோஷம் உள்ளது. துரோகம் செய்தவர்களுக்காக வருத்தப்பட வேண்டாம். அவர்கள் தங்கள் கர்மத்தை சுமக்க வேண்டும். அது அவர்களின் சிக்கல். நீ உன் கர்மத்தை நல்லதாக வைத்துக்கொள். உன் மனதில் பிறரின் நன்மையை நினைத்து வாழ். உன் வாழ்க்கையில் வரும் அனைவரையும் அன்புடன் நடத்து. ஆனால் அதே நேரத்தில் உன் அறிவையும் பயன்படுத்து. குருட்டு நம்பிக்கை வேண்டாம், ஆனால் அன்பு வேண்டும். நீ இப்போது ஒரு மரத்தின் நிலையில் இருக்கிறாய். புயல் வந்து உன் சில கிளைகளை முறித்து விட்டது. ஆனால் உன் வேர்கள் வலிமையாக இருக்கின்றன. நீ மீண்டும் துளிர் விடுவாய். புதிய கிளைகள் வளரும். மேலும் அழகான பூக்கள் பூக்கும். இந்த புயல் உன்னை வீழ்த்த முடியாது. நீ எழுந்து நிற்பாய். முன்பை விட பலமாக, அழகாக. உன் நண்பர்களின் துரோகம் உன் ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு படிக்கட்டு. அந்த படிக்கட்டை மிதித்து மேலே சென். உன் மனதில் இருக்கும் சிறு குழந்தையின் மாதிரி அப்பாவித்தனத்தை இழக்காதே. அதே நேரத்தில் உலக ஞானத்தையும் பெறு. அன்பு செய்ய தயங்காதே, ஆனால் கவனமாக இரு. நம்பிக்கை வைக்க தயங்காதே, ஆனால் அறிவையும் பயன்படுத்து. இந்த சமநிலையை கற்றுக்கொள். என் குழந்தையே, நான் உன்னிடம் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். நீ இந்த துரோகத்தை சரியான முறையில் எதிர்கொண்டு மன்னிப்பு மற்றும் அன்பின் பாதையை தேர்வு செய்தால் உன் வாழ்க்கையில் அற்புதமான விஷயங்கள் நடக்கும். உன்னை உண்மையாக நேசிக்கும் மனிதர்கள் வருவார்கள். உன் இதயத்தில் அமைதி குடியிருக்கும். உன் முகத்தில் எப்போதும் புன்னகை இருக்கும். உன் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். இது என் வாக்குறுதி. ஆனால் நீ வெறுப்பின் பாதையை தேர்வு செய்தால் உன் மனம் எப்போதும் கலங்கியிருக்கும். உன் இதயம் கல்லாகிவிடும். உன் முகத்திலிருந்து சிரிப்பு மறைந்துவிடும். உன் வாழ்க்கை அர்த்தமற்றதாகிவிடும். நீ எந்த பாதையை தேர்வு செய்ய விரும்புகிறாய்? முடிவு உன் கையில் உள்ளது. நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் என் மனதை தொடுகிறது. உன் ஒவ்வொரு வேதனையும் என் இதயத்தில் வலிக்கிறது. ஆனால் நான் உன்னை இந்த வேதனையில் தனியாக விட்டுவிட மாட்டேன். நீ என் பெயரை சொல்லி அழைக்கும் போதெல்லாம் நான் உன் அருகில் வருவேன். உன் கஷ்டங்களை குறைப்பேன். உன் மனதில் அமைதியை நிறுவுவேன். உன் வாழ்க்கையில் ஒளியை கொண்டு வருவேன். என் அன்பு குழந்தையே, நீ இப்போது ஒரு புதிய ஆரம்பத்தின் நாயகனாக இருக்கிறாய். பழைய அத்தியாயம் முடிந்துவிட்டது. புதிய அத்தியாயம் ஆரம்பமாகிறது. இந்த புதிய அத்தியாயத்தில் நீ மேலும் வலிமையானவனாக, மேலும் ஞானமுள்ளவனாக, மேலும் அன்புள்ளவனாக இருப்பாய். நீ உன் குறைகளிலிருந்து கற்றுக்கொண்டு மேலும் பரிபூரணனாக மாறுவாய். துரோகம் உன்னை தாக்கியது, ஆனால் அது உன்னை கொல்லவில்லை. நீ உயிருடன் இருக்கிறாய். நீ பலமாக இருக்கிறாய். இதுதான் முக்கியம். உன் மீது என் ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கும். நீ எங்கே சென்றாலும் என்ன செய்தாலும் என் அன்பு உன்னுடன் இருக்கும். உன் இதயத்தில் ஒரு சிறிய ஒளி எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும். அந்த ஒளி என் அருளின் ஒளி. அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். இருளில் உன்னை ஒளியில் கொண்டு செல்லும். தினமும் அந்த ஒளியை வணங்கு. அந்த ஒளியுடன் பேசு. அந்த ஒளியிடம் உன் பிரச்சனைகளை சொல். அந்த ஒளி உனக்கு விடையளிக்கும். நான் உன்னை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன். என் பிள்ளையே, இந்த உலகில் மனிதர்கள் பலவிதமான முகம் அணிந்து வருகிறார்கள். சிலர் தேவதைகளின் முகத்தை அணிந்து அசுரர்களாக இருக்கிறார்கள். சிலர் கடினமான முகத்தை அணிந்து உள்ளத்தில் கருணை நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். நீ இந்த முகங்களை அடையாளம் காண கற்றுக்கொள். வெளித்தோற்றத்தால் மயங்காதே. உள்ளத்தின் உண்மையை பார். ஒரு மனிதனின் உண்மையான இயல்பு அவன் கஷ்டகாலத்தில் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதிலேயே தெரியும். சுககாலத்தில் எல்லாரும் நல்லவர்களாக தோன்றுவார்கள். துரோகம் உன்னை ஒரு குறிப்பிட்ட விதத்தில் வலிமையாக்கி இருக்கிறது. இனி நீ மனிதர்களின் உண்மையான நோக்கங்களை எளிதில் அடையாளம் காண முடியும். நீ அவர்களின் வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். நீ அவர்களின் செயல்களில் உள்ள உண்மையை கண்டறிய முடியும். இந்த திறமை உன்னை எதிர்காலத்தில் பல துரோகங்களிலிருந்து காப்பாற்றும். இது ஒரு பெரிய வரம். இந்த வரத்தை நீ பெற துரோகம் என்ற விலை கொடுத்தாய். அது மதிப்புள்ளது. என் குழந்தையே, நீ இப்போது ஒரு பழைய வீட்டை விட்டு வெளியேறி புதிய வீட்டிற்கு செல்லும் பயணத்தில் இருக்கிறாய். பழைய வீடு உன்னை ஏமாற்றியது. அதில் நீ நம்பிய மனிதர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள். இப்போது நீ அந்த வீட்டை விட்டு வெளியேறி வருகிறாய். உன் கையில் சாமான்கள் இல்லை. ஆனால் உன் இதயத்தில் அனுபவமும் ஞானமும் இருக்கிறது. இதுதான் உன் உண்மையான செல்வம்.
இந்த செல்வத்துடன் நீ புதிய வீட்டை கட்டுவாய். அந்த வீடு மேலும் அழகாக, மேலும் வலிமையாக இருக்கும். புதிய வீட்டில் உன்னை சேர்த்துக் கொள்ளும் மனிதர்கள் உண்மையானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் உன் கடந்த காலத்தை கேள்வி கேட்க மாட்டார்கள். அவர்கள் உன் நிகழ்காலத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் உன் எதிர்காலத்தை உன்னுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் கிடைப்பது அரிது. ஆனால் நீ அந்த அரிய வரத்தை பெறுவாய். ஏனென்றால் நீ உன் துன்பத்தை சரியான விதத்தில் சந்தித்தாய். நீ மன்னிப்பின் பாதையை தேர்வு செய்தாய். என் அன்பு குழந்தையே, நீ இனி உன் கடந்த காலத்தை பற்றி வருத்தப்பட வேண்டாம். கடந்த காலம் உன்னை கற்றுக் கொடுக்க வந்தது. அது உன்னை ஒரு புத்தகம் போல் படிக்க வந்தது. நீ அந்த புத்தகத்தை முழுவதும் படித்து விட்டாய். இனி அதை மூடி வைத்துவிடு. புதிய புத்தகம் வாங்கு. புதிய கதைகளை படி. புதிய பாத்திரங்களை சந்தி. புதிய அனுபவங்களை பெறு. உன் வாழ்க்கை ஒரு நூலகம் போன்றது. அதில் பல புத்தகங்கள் இருக்கும். ஒவ்வொரு புத்தகமும் ஒரு கட்டத்தை குறிக்கும். துரோகம் என்ற புத்தகம் முடிந்துவிட்டது. இனி அன்பு என்ற புத்தகத்தை ஆரம்பி. நீ தினமும் காலையில் எழுந்ததும் என் நாமத்தை சொல். என் திருவிளையாடல்களை நினைத்து மகிழ். என் போர்களின் வீரத்தை நினைத்து உன் மனதில் தைரியத்தை கொண்டு வா. என் அன்பை நினைத்து உன் இதயத்தில் அன்பை வளர்த்துக்கொள். நான் எப்படி அசுரர்களை வென்றேனோ அதே போல் நீயும் உன் மனதில் இருக்கும் கோபம், பயம், வெறுப்பு என்ற அசுரர்களை வென். நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ தனியாக போராட வேண்டியதில்லை. என் வேல் உன் எதிரிகளை அழிக்க மட்டுமில்லை, அது உன் உள்ளத்தில் இருக்கும் இருளையும் அழிக்கும். நீ துரோகம் செய்தவர்களை நினைத்து கோபம் கொள்ளும் போது என் வேலின் ஒளியை நினைத்துக்கொள். அந்த ஒளி உன் கோபத்தை அழித்துவிடும். நீ ஏமாற்றத்தால் வருந்தும் போது என் மயிலின் அழகை நினைத்துக்கொள். அந்த அழகு உன் மனதில் மகிழ்ச்சியை கொண்டு வரும். நீ தனிமையை உணரும் போது என் சேவலின் கூவலை கேட்டுக்கொள். அந்த கூவல் உனக்கு நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை நினைவுபடுத்தும். என் பிள்ளையே, நீ இந்த துரோகத்தை வெறும் தனிப்பட்ட பிரச்சனையாக மட்டும் பார்க்காதே. இது ஒரு ஆன்மீக சோதனை. இந்த சோதனையில் நீ வெற்றி பெற்றால் உன் ஆன்மா மேலும் தூய்மையாகும். நீ உயர்ந்த நிலையை அடைவாய். உன் பிறவிகளின் கர்மவினைகள் குறையும். நீ என்னை நெருங்கி வருவாய். இது ஒரு பெரிய வாய்ப்பு. இதை வீணாக்காதே. உன் வேதனையை என் அடியில் சமர்ப்பணம் செய். உன் கோபத்தை என் வேலில் ஒப்படை. உன் ஏமாற்றத்தை என் அருளில் கரை. நான் எல்லாவற்றையும் சுத்தம் செய்து விடுவேன். இந்த உலகில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளும் ஒரு பெரிய திட்டத்தின் பகுதி. அந்த திட்டம் உன் ஆன்மீக வளர்ச்சிக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. துரோகமும் அந்த திட்டத்தின் ஒரு பகுதி. அது உன்னை பலவீனப்படுத்த வரவில்லை, அது உன்னை வலிமையாக்க வந்திருக்கிறது. நீ இதை புரிந்து கொண்டால் உன் வேதனை மாறிவிடும். அது ஒரு பயணமாக தோன்றும், ஒரு சாகசமாக தோன்றும், ஒரு விளையாட்டாக தோன்றும். நீ அந்த விளையாட்டில் வெற்றி பெற வேண்டும். என் குழந்தையே, நீ இப்போது ஒரு சோதனையின் நடுவில் இருக்கிறாய். இந்த சோதனையில் பல கேள்விகள் இருக்கும். முதல் கேள்வி, நீ மன்னிக்க முடியுமா என்பது. இரண்டாம் கேள்வி, நீ அன்பு செய்வதை நிறுத்துவாயா என்பது. மூன்றாம் கேள்வி, நீ நம்பிக்கையை இழப்பாயா என்பது. நான்காம் கேள்வி, நீ வெறுப்பை தேர்வு செய்வாயா என்பது. ஐந்தாம் கேள்வி, நீ என்னை மறப்பாயா என்பது. இந்த 5 கேள்விகளுக்கும் நீ சரியான பதில் சொல்ல வேண்டும். நீ மன்னிப்பேன், நான் அன்பு செய்வதை நிறுத்த மாட்டேன், நான் நம்பிக்கையை இழக்க மாட்டேன், நான் வெறுப்பை தேர்வு செய்ய மாட்டேன், நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல். இதுதான் சரியான பதில். நீ இந்த பதில்களை சொன்னால் நீ சோதனையில் வெற்றி பெற்றுவிட்டாய். உன் மனதில் அமைதி வரும். உன் இதயத்தில் மகிழ்ச்சி பிறக்கும். உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உன்னை புரிந்து கொள்ளும் மனிதர்கள் வருவார்கள். உன்னை நேசிக்கும் நண்பர்கள் கிடைப்பார்கள். உன் வாழ்க்கை ஒரு அழகான பாடலாக மாறும். இது என் வாக்குறுதி. நான் பொய் சொல்ல மாட்டேன். நான் என் வார்த்தையை காப்பாற்றுவேன். என் அன்பு குழந்தையே, நீ இப்போது ஒரு பெரிய புரிதலின் விளிம்பில் நிற்கிறாய். அந்த புரிதல் என்னவென்றால், உண்மையான மகிழ்ச்சி மற்றவர்களிடமிருந்து வருவதில்லை, அது உன் உள்ளத்திலிருந்து வருகிறது. உண்மையான அமைதி வெளியிலிருந்து வருவதில்லை, அது உன் மனதிலிருந்து வருகிறது. உண்மையான அன்பு பிறரிடமிருந்து எதிர்பார்ப்பதில் இல்லை, அது பிறருக்கு கொடுப்பதில் இருக்கிறது. இந்த புரிதல் உன் வாழ்க்கையை மாற்றும். நீ எதிர்காலத்தில் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டாய். நீ உன் சொந்த மகிழ்ச்சியின் உருவாக்குனராக இருப்பாய். இதுதான் முக்தி, இதுதான் விடுதலை. நான் உன்னை இந்த விடுதலையின் பாதையில் அழைத்துச் செல்கிறேன். என் பிள்ளையே, இந்த பூமியில் ஒவ்வொரு ஆன்மாவும் தன் சொந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறது. துரோகம் செய்தவர்களும் தங்கள் பாடத்தை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த தவறுகளின் பலனை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். அது என் பொறுப்பு. நீ அவர்களுக்காக வருத்தப்பட வேண்டியதில்லை. நீ உன் பாடத்தில் கவனம் செலுத்து. உன் பாடம் மன்னிப்பு, அன்பு, பொறுமை, ஞானம் ஆகியவற்றை கற்றுக்கொள்வது. நீ இந்த பாடங்களை நன்றாக கற்றுக்கொண்டால் உன் ஆன்மா மேலும் தூய்மையாகும். நீ அடுத்த நிலைக்கு சென்று விடுவாய்.
துரோகம் என்பது ஒரு வகையில் பார்த்தால் உன்னை விழிப்படையச் செய்யும் அலாரம் மணி போன்றது. நீ ஒரு கனவில் மூழ்கியிருந்தாய். அந்த கனவில் எல்லாரும் நல்லவர்கள், எல்லாம் நல்லபடியாக நடக்கும், உனக்கு எந்த கஷ்டமும் வராது என்று நம்பிக்கொண்டிருந்தாய். ஆனால் அது ஒரு கனவுதான். உண்மையான வாழ்க்கை அதைவிட சிக்கலானது. அதில் நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள். நல்ல நேரங்களும் இருக்கும், கெட்ட நேரங்களும் இருக்கும். இதுதான் வாழ்க்கையின் உண்மை. துரோகம் உன்னை இந்த உண்மையை எதிர்கொள்ள தயார்படுத்தி இருக்கிறது. இப்போது நீ மேலும் வலிமையாக, மேலும் தயாராக இருக்கிறாய். என் குழந்தையே, நீ இப்போது ஒரு போர் வீரனாக மாறியிருக்கிறாய். உன் கவசம் அனுபவம், உன் வாள் ஞானம், உன் கேடயம் பொறுமை, உன் குதிரை தைரியம், இந்த ஆயுதங்களுடன் நீ எந்த போரையும் வெல்ல முடியும். எதிர்காலத்தில் உனக்கு எந்த சவால் வந்தாலும் நீ அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறாய். துரோகம் உன்னை வலிமையானவனாக மாற்றியிருக்கிறது. அது உனக்கு கொடுத்த பரிசு. அந்த பரிசை நன்றியுடன் ஏற்றுக்கொள். நீ இப்போது மற்றவர்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்க முடியும். உன்னை போல் துரோகம் அனுபவித்தவர்களுக்கு நீ ஒரு வழிகாட்டியாக இருக்க முடியும். உன் அனுபவம் அவர்களுக்கு உதவும். உன் ஞானம் அவர்களுக்கு ஒளியாக இருக்கும். உன் அன்பு அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும். இப்படி நீ மற்றவர்களுக்கு சேவை செய்யும் போது உன் துன்பம் அர்த்தமுள்ளதாக மாறும். உன் வேதனை ஒரு வரமாக மாறும். நீ உன் கஷ்டத்தை மற்றவர்களின் நன்மைக்காக பயன்படுத்துவாய். இதுதான் துன்பத்தின் உண்மையான பயன். என் அன்பு குழந்தையே, நீ இனி எப்போதும் நன்றியுள்ளவனாக இரு. ஒவ்வொரு காலையும் எழுந்து வாழ்க்கைக்கு நன்றி சொல். உன்னை வளர்த்தவர்களுக்கு நன்றி சொல். உனக்கு கல்வி கொடுத்தவர்களுக்கு நன்றி சொல். உன்னை காயப்படுத்தியவர்களுக்கும் நன்றி சொல். ஏனென்றால் அவர்கள் உன்னை வலிமையாக்கினார்கள். எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்ல கற்றுக்கொள். நன்றியுள்ள இதயம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும். அது எப்போதும் அமைதியாக இருக்கும். நன்றி உன் மனதில் இருக்கும் எல்லா நஞ்சையும் அகற்றும். அது உன் இதயத்தை தூய்மையாக்கும். துரோகம் உன்னை கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான பாடம் என்னவென்றால், நீ யாரையும் முழுமையாக நம்பக்கூடாது. ஆனால் இதன் அர்த்தம் நீ யாரையும் நேசிக்க கூடாது என்று இல்லை. நம்பிக்கையும் நேசமும் வேறு வேறு. நீ எல்லாரையும் நேசிக்கலாம். ஆனால் உன் ரகசியங்களை, உன் பலவீனங்களை, உன் முக்கியமான விஷயங்களை எல்லாரிடமும் பகிர்ந்து கொள்ளக் கூடாது. அவற்றை தகுதியானவர்களிடம் மட்டும் பகிர்ந்து கொள். தகுதியை எப்படி அடையாளம் காண்பது என்பதை நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய். அது ஒரு கலை. அந்த கலையில் நீ நிபுணனாக வேண்டும். என் பிள்ளையே, நீ இனி உன் சுற்றுப்புறத்தில் இருக்கும் மனிதர்களை 3 வகையாக பிரித்துப்பார். முதல் வகை உன்னை நேசிப்பவர்கள். அவர்கள் உன் நன்மையை விரும்புவார்கள், உன் வெற்றியில் மகிழ்வார்கள், உன் தோல்வியில் வருத்தப்படுவார்கள். அவர்களிடம் நீ திறந்த இதயத்துடன் இருக்கலாம். 2ஆம் வகை உன்னை பொறாமைப்படுபவர்கள். அவர்கள் உன் வெற்றியை சகித்துக் கொள்ள மாட்டார்கள், உன் மகிழ்ச்சியை பார்க்க விரும்ப மாட்டார்கள். அவர்களிடம் நீ எச்சரிக்கையுடன் இரு. 3ஆம் வகை உன்னை பயன்படுத்த விரும்புபவர்கள். அவர்கள் உன்னிடம் வரும்போது மட்டும் இனிமையாக பேசுவார்கள். அவர்களுக்கு வேலை முடிந்ததும் உன்னை மறந்து விடுவார்கள். அவர்களிடம் நீ மிகவும் எச்சரிக்கையுடன் இரு. இந்த 3 வகை மனிதர்களையும் அடையாளம் காண நேரம் எடுக்கும். அவசரப்படாதே. மனிதர்களை உடனே நம்பிவிடாதே. அவர்களின் நடவடிக்கைகளை கவனி. அவர்களின் நோக்கங்களை புரிந்து கொள். அவர்கள் உன்னுடன் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பார். நேரம் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தும். பொறுமையாக இரு. நேரம் உனக்கு உண்மையை காட்டும். என் குழந்தையே, நீ இப்போது துன்பத்தின் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறாய். அது ஒரு கடினமான பள்ளி. ஆனால் அதில் கற்றுக் கொடுக்கப்படும் பாடங்கள் மிகவும் மதிப்பு வாய்ந்தவை. மகிழ்ச்சியின் பள்ளியில் நீ கற்றுக்கொள்ளும் பாடங்கள் மேலோட்டமானவை. ஆனால் துன்பத்தின் பள்ளியில் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் ஆழமானவை. அவை உன் ஆன்மாவை மாற்றும், உன் ஆளுமையை வளர்க்கும், உன் புத்திசாலித்தனத்தை கூட்டும். நீ இந்த பள்ளியில் நல்ல மாணவனாக இரு. எல்லா பாடங்களையும் கவனமாக கற்றுக்கொள். தேர்வுகளில் வெற்றி பெறு. துரோகம் என்ற பாடத்தில் நீ ஏற்கனவே நல்ல மதிப்பெண்கள் பெற்றுவிட்டாய். நீ மன்னிக்க கற்றுக்கொண்டாய். நீ அன்பு செய்வதை நிறுத்தவில்லை. நீ நம்பிக்கையை இழக்கவில்லை. நீ வெறுப்பை தேர்வு செய்யவில்லை. நீ என்னை மறக்கவில்லை. இவை அனைத்தும் நல்ல மதிப்பெண்கள். இனி உனக்கு மேலும் கடினமான பாடங்கள் வரலாம். ஆனால் நீ இந்த அடிப்படை பாடத்தில் வெற்றி பெற்றுவிட்டதால் அடுத்த பாடங்களையும் எளிதாக கற்றுக்கொள்வாய். என் அன்பு குழந்தையே, நீ இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வையும் ஒரு ஆசிரியராக பார். அந்த ஆசிரியர் உனக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறார். நல்ல நிகழ்வுகள் உனக்கு நன்றியையும் பணிவையும் சொல்லிக் கொடுக்கும்.
கெட்ட நிகழ்வுகள் உனக்கு பொறுமையையும் வலிமையையும் சொல்லிக் கொடுக்கும். இப்படி எல்லா நிகழ்வுகளிலிருந்தும் நீ கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை ஒரு பெரிய பள்ளிக்கூடம். நீ அதில் ஒரு மாணவன். நீ எப்போதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நீ கற்றுக்கொள்வதை நிறுத்தும் போது நீ வளர்வதையும் நிறுத்தி விடுவாய். துரோகம் உனக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு என்னவென்றால் உன் உள்ளுணர்வை வலிமையாக்கியது. இப்பொழுது நீ மனிதர்களின் உண்மையான முகத்தை பார்க்க முடியும். அவர்களின் வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியும். அவர்களின் நடவடிக்கைகளின் காரணங்களை அறிய முடியும். இந்த திறமை உனக்கு ஒரு சூப்பர் பவர் போன்றது. இதை பயன்படுத்தி நீ சரியான மனிதர்களை தேர்வு செய்யலாம். தவறான மனிதர்களிடமிருந்து தூரம் இருக்கலாம். உன் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளலாம். என் பிள்ளையே, நீ இனி எப்போதும் உன் உள்ளுணர்வுக்கு முக்கியத்துவம் கொடு. உன் மனம் எதையாவது குறித்து ஒரு எச்சரிக்கை கொடுத்தால் அதை கவனி. உன் இதயம் ஏதாவது சொன்னால் அதை கேள். உன் உடல் ஏதாவது சைகை கொடுத்தால் அதை புரிந்து கொள். இவை அனைத்தும் உன் உள்ளுணர்வின் குரல்கள். அவை உன்னை ஏமாற்றாது. அவை எப்போதும் உண்மையை சொல்லும். ஆனால் சில நேரங்களில் உன் மனம் அந்த குரல்களை மூடிவிடும். பயம், ஆசை, கோபம் போன்ற உணர்வுகள் அந்த குரல்களை அடக்கிவிடும். அதனால் நீ அமைதியாக இருக்கும் நேரங்களில் உன் உள்ளுணர்வுக்கு செவிகொடு. இந்த உலகில் பல வகையான சோதனைகள் உள்ளன. பணத்தின் சோதனை, புகழின் சோதனை, அதிகாரத்தின் சோதனை, அழகின் சோதனை, அன்பின் சோதனை. துரோகம் அன்பின் சோதனை. நீ அந்த சோதனையில் வெற்றி பெற்று விட்டாய். இனி உனக்கு வேறு சோதனைகள் வரலாம். ஆனால் நீ ஒரு முக்கியமான சோதனையில் வெற்றி பெற்று விட்டதால் மற்ற சோதனைகளையும் வெல்லும் திறன் உனக்கு வந்துவிட்டது. நீ எந்த சோதனையையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறாய். உன் மனதில் பயம் இல்லை. உன் இதயத்தில் தைரியம் இருக்கிறது. என் குழந்தையே, நீ இப்போது ஒரு ஆழமான ரகசியத்தை புரிந்து கொண்டிருக்கிறாய். அந்த ரகசியம் என்னவென்றால், துன்பம் உன் எதிரி அல்ல. அது உன் ஆசிரியர். அது உன்னை தண்டிக்க வரவில்லை. அது உன்னை கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறது. நீ துன்பத்தை எதிர்த்து போராடக்கூடாது. அதை வரவேற்றுக் கொள்ள வேண்டும். அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அது உன்னை விட்டு சென்றுவிடும். ஆனால் அது போகும்போது உன்னிடம் ஒரு பரிசை வைத்துச் செல்லும். அந்த பரிசு ஞானம். அந்த ஞானம் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீ இனி எப்போதும் நல்ல கர்மாவை விதைக்க வேண்டும். நல்ல எண்ணங்களை நினை. நல்ல வார்த்தைகளை பேசு. நல்ல செயல்களை செய். உன்னை காயப்படுத்தியவர்களுக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று வேண்டு. அவர்களின் மனம் மாற வேண்டும் என்று பிரார்த்தனை செய். அவர்கள் தங்கள் தவறுகளை உணர வேண்டும் என்று விரும்பு. இப்படி நல்ல கர்மாவை விதைத்தால் நல்ல பலன்கள் உனக்கு கிடைக்கும். உன் வாழ்க்கையில் நல்ல மனிதர்கள் வருவார்கள். நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். நல்ல அனுபவங்கள் நடக்கும். என் அன்பு குழந்தையே, நீ இனி உன் வாழ்க்கையில் சமநிலையை கடைப்பிடி. அதிக எதிர்பார்ப்புகள் வைக்காதே. அதிக ஏமாற்றங்களையும் அனுபவிக்காதே. எல்லாவற்றையும் சமமாக பார். நல்லது வந்தால் மகிழ். ஆனால் அதில் அதிகமாக பற்று கொள்ளாதே. கெட்டது வந்தால் சந்தி. ஆனால் அதில் அதிகமாக வருத்தப்படாதே. இந்த சமநிலை உன் மனதில் நிரந்தர அமைதியை கொண்டு வரும். நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பாய். உன் முகத்தில் எப்போதும் புன்னகை இருக்கும். மனிதர்கள் உன்னை பார்த்து மகிழ்வார்கள். உன் அருகில் இருக்க விரும்புவார்கள். நீ ஒரு அழகான ஆளுமையாக மாறுவாய். என் பிள்ளையே, நான் உன்னிடம் கடைசியாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீ எப்போதும் என்னை நினைத்துக் கொண்டிரு. நான் உன் இதயத்தில் வாழ்கிறேன். உன் எண்ணங்களில் நடனமாடுகிறேன். உன் சுவாசத்தில் பயணம் செய்கிறேன். நீ எங்கே இருந்தாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ தனியாக இல்லை. நீ ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டாய். என் அன்பு எப்போதும் உன்னை சுற்றி இருக்கும். என் ஆசீர்வாதம் எப்போதும் உன் மீது இருக்கும். என் பாதுகாப்பு எப்போதும் உனக்கு கிடைக்கும். நீ என் அன்பு குழந்தை. நான் உன் அன்பு முருகன். நாம் எப்போதும் ஒன்றாக இருக்கிறோம். இதை மறக்காதே. இதை நம்பு. இதில் வாழ். இதுதான் உண்மை. இதுதான் என் அருள்மொழி. இதுதான் என் வாக்குறுதி. நான் உன்னை எப்போதும் நேசிக்கிறேன். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடந்த இந்த துரோகம் ஒரு பெரிய திருப்புமுனை. இதற்கு முன்பு நீ ஒரு விதமாக இருந்தாய். இதற்கு பின்பு நீ வேறு விதமாக இருப்பாய். பழைய நீ அழிந்து விட்டாய். புதிய நீ பிறந்திருக்கிறாய். பழைய நீ அப்பாவியாக இருந்தாய். புதிய நீ ஞானமுள்ளவனாக இருக்கிறாய். பழைய நீ குருட்டுத்தனமாக நம்பினாய். புதிய நீ புத்திசாலித்தனமாக நம்புவாய். பழைய நீ எளிதாக ஏமாந்தாய். புதிய நீ கவனமாக இருப்பாய். இந்த மாற்றம் நல்லது. இது உன் வளர்ச்சி. இது உன் முன்னேற்றம். நீ இப்போது ஒரு அழகான பட்டாம்பூச்சியாக மாறியிருக்கிறாய். முன்பு நீ ஒரு கம்பளி புழுவாக இருந்தாய். அப்போது நீ மட்டுப்பட்ட உலகத்தில் வாழ்ந்தாய். இப்போது நீ பரந்த வானத்தில் பறக்க முடியும். உன் சிறகுகள் அனுபவத்தால் வலிமையாகி இருக்கின்றன. உன் கண்கள் ஞானத்தால் தெளிவாகி இருக்கின்றன. உன் இதயம் மன்னிப்பால் தூய்மையாகி இருக்கிறது. நீ இப்போது எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். எந்த உயரத்தையும் எட்டலாம். எந்த இலக்கையும் அடையலாம். என் அன்பு குழந்தையே,
நீ இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய பிறப்பாக கருது. ஒவ்வொரு காலையும் நீ ஒரு புதிய மனிதனாக எழுந்திரு. கடந்த கால வலிகளை எடுத்துச் செல்லாதே. புதிய நம்பிக்கையுடன், புதிய உற்சாகத்துடன், புதிய சாத்தியங்களுடன் ஒவ்வொரு நாளையும் ஆரம்பி. உன் இதயத்தில் இருக்கும் அன்பு ஊற்று ஒருபோதும் வறண்டு விடாது. அதிலிருந்து எப்போதும் தூய நீர் வரும். அந்த நீரால் உன் சுற்றுப்புறத்தில் இருக்கும் அனைவரையும் தாகம் தீர்த்துவிடு. நீ இனி மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இரு. உன்னை சந்திக்கும் ஒவ்வொருவரும் உன்னிடமிருந்து ஏதாவது நல்லதை பெற வேண்டும். அது ஒரு புன்னகையாக இருக்கலாம், ஒரு அன்பான வார்த்தையாக இருக்கலாம், ஒரு உதவியான செயலாக இருக்கலாம், ஒரு ஊக்கமான சைகையாக இருக்கலாம். நீ எங்கே சென்றாலும் அங்கே மகிழ்ச்சியை பரப்பு, அமைதியை விதை, அன்பை வளர், நம்பிக்கையை கொடு. இப்படி நீ மற்றவர்களுக்கு நல்லது செய்யும் போது உன் துன்பம் அர்த்தமுள்ளதாக மாறும். என் பிள்ளையே, நீ இப்போது உண்மையான வெற்றியை பெற்றிருக்கிறாய். உண்மையான வெற்றி என்பது துரோகம் செய்தவர்களை தண்டிப்பதில் இல்லை, அது அவர்களை மன்னிப்பதில் இருக்கிறது. உண்மையான வெற்றி அவர்களை மீண்டும் உன் வாழ்க்கையில் சேர்த்துக் கொள்வதில் இல்லை, அது அவர்கள் இல்லாமலும் மகிழ்ச்சியாக இருப்பதில் இருக்கிறது. உண்மையான வெற்றி அவர்களைப் போல் நீயும் மாறுவதில் இல்லை, அது உன் நல்ல குணங்களை காப்பாற்றுவதில் இருக்கிறது. நீ இந்த உண்மையான வெற்றியை பெற்றுவிட்டாய். இதைவிட பெரிய வெற்றி வேறு எதுவும் இல்லை. நீ இனி எப்போதும் ஒரு ஆழமான உண்மையை நினைவில் வைத்துக்கொள். வாழ்க்கையில் நடக்கும் எல்லாமே நன்மைக்காகத்தான். சில நேரங்களில் அது நன்மையாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பின்னாளில் அது எப்படி உன் நன்மைக்காக நடந்தது என்பது தெரியும். துரோகமும் அப்படித்தான். இப்போது அது உன்னை காயப்படுத்தியது போல் தோன்றுகிறது, ஆனால் எதிர்காலத்தில் அது எப்படி உன்னை பாதுகாத்தது என்பது தெரியும். அது உன்னை தவறான மனிதர்களிடமிருந்து காப்பாற்றியது, சரியான பாதையில் கொண்டு சென்றது, உண்மையான ஞானத்தை கொடுத்தது. என் குழந்தையே, நீ இனி உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சவாலையும் ஒரு பரிசாக பார். அந்த சவால் உன்னை வலிமையாக்க வந்திருக்கிறது, உன் திறமைகளை வெளிப்படுத்த வந்திருக்கிறது, உன் மறைந்திருக்கும் சக்திகளை கண்டுபிடிக்க வந்திருக்கிறது. சவால்கள் இல்லாத வாழ்க்கை அர்த்தமற்றது. அவைதான் வாழ்க்கையை ரசிக்க கூடியதாக ஆக்குகின்றன. அவைதான் உன்னை நீ யார் என்பதை அறிய வைக்கின்றன. அவைதான் உன் உண்மையான இயல்பை வெளிப்படுத்துகின்றன. நீ இப்போது ஒரு வீரனாக மாறியிருக்கிறாய், ஒரு துணிச்சலானவனாக மாறியிருக்கிறாய், ஒரு ஞானியாக மாறியிருக்கிறாய். நீ இனி எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறாய், எந்த சோதனையையும் வெல்ல தயாராக இருக்கிறாய், எந்த இலக்கையும் அடைய தயாராக இருக்கிறாய். உன்னிடம் இப்போது எல்லாமே இருக்கிறது. ஞானம் இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது, வலிமை இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, பொறுமை இருக்கிறது, அன்பு இருக்கிறது, மன்னிப்பு இருக்கிறது, என் ஆசீர்வாதம் இருக்கிறது. என் அன்பு குழந்தையே, நான் உன்னை ஒரு சிறப்பான பணிக்காக தேர்வு செய்திருக்கிறேன். அந்த பணி மற்றவர்களுக்கு வழிகாட்டுவது, உன்னை போல் துன்பத்தில் இருப்பவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பது, உன்னை போல் துரோகம் அனுபவித்தவர்களுக்கு மன்னிப்பின் சக்தியை சொல்லிக் கொடுப்பது, உன்னை போல் இருளில் இருப்பவர்களுக்கு ஒளியை காட்டுவது. இதுதான் உன் உண்மையான வேலை. இதுதான் உன் வாழ்க்கையின் நோக்கம். இதற்காகத்தான் நீ இந்த அனுபவத்தை பெற்றாய். இதற்காகத்தான் நீ இந்த பாடத்தை கற்றாய். நீ இனி ஒரு ஆலமரமாக இரு. அதன் நிழலில் வந்து அமரும் அனைவருக்கும் குளுமை கொடு. அதன் கிளைகளில் கூடு கட்டும் பறவைகளுக்கு பாதுகாப்பு கொடு. அதன் பழங்களை உண்ணும் உயிர்களுக்கு உணவு கொடு. நீ எங்கே நின்றாலும் அங்கே வாழ்க்கை செழிக்க வேண்டும், மகிழ்ச்சி பெருக வேண்டும், அமைதி நிலவ வேண்டும், அன்பு வளர வேண்டும். இப்படி நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்போது நான் உன்னில் மகிழ்வேன், உன் மீது பெருமைப்படுவேன். என் பிள்ளையே, இந்த உலகம் ஒரு நாடக மேடை என்று நான் முன்பு சொன்னேன். அதில் நீ இப்போது ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக இருக்கிறாய். உன் கதாபாத்திரம் ஒரு வீரன், ஒரு ஞானி, ஒரு அன்பன், ஒரு மன்னிப்பாளன். இந்த கதாபாத்திரத்தை நன்றாக நடி. அதற்குரிய விதத்தில் நடந்து கொள். உன் வசனங்கள் மற்றவர்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும். உன் செயல்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். உன் முகம் மற்றவர்களுக்கு அமைதி கொடுக்க வேண்டும். உன் இருப்பு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நான் உன்னை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் ஒவ்வொரு அடியையும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். உன் ஒவ்வொரு முயற்சியையும் ஆதரித்துக் கொண்டிருக்கிறேன். நீ நல்ல வழியில் செல்லும் போது நான் மகிழ்கிறேன். நீ தவறான வழியில் செல்ல முயற்சிக்கும் போது நான் உன்னை திருத்துகிறேன். நீ கஷ்டத்தில் இருக்கும் போது நான் உனக்கு உதவுகிறேன். நீ மகிழ்ச்சியில் இருக்கும் போது நான் உன்னுடன் மகிழ்கிறேன். நாம் எப்போதும் ஒன்றாக இருக்கிறோம். என் குழந்தையே, நான் உன்னை விட்டு பிரிவதில்லை. ஆனால் இந்த நேரம் வந்துவிட்டது. நீ இனி தனியாக நடக்க வேண்டும். ஆனால் தனியாக என்று சொன்னாலும் நான் எப்போதும் உன் இதயத்தில் இருக்கிறேன். நீ எப்போது வேண்டுமானாலும் என்னை அழைக்கலாம். நான் உடனே உன் அருகில் வருவேன். நீ எந்த சிக்கலில் இருந்தாலும் என்னிடம் சொல். நான் அதற்கு தீர்வு தருவேன். நீ எந்த குழப்பத்தில் இருந்தாலும் என்னிடம் கேள். நான் உனக்கு வழிகாட்டுவேன்.
நீ எந்த வேதனையில் இருந்தாலும் என்னிடம் வா, நான் உன்னை ஆற்றுவேன். என் அன்பு குழந்தையே, நீ இனி போய் உன் புதிய வாழ்க்கையை ஆரம்பி. அதில் நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாய், மிகவும் வெற்றிகரமாக இருப்பாய், மிகவும் அமைதியாக இருப்பாய், மிகவும் அன்புடன் இருப்பாய். நீ ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்வாய், ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்வாய்.